வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டி சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிகல் அண்ட் வேவ் லைக் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அல்லது டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்குது. ஒன்று வேவ் லைக் நேச்சர், இன்னொன்று பார்ட்டிகல் லைக் நேச்சர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரெண்டு விதமான இயல்புத்தன்மையோடு இருக்குது. ஒன்று வேவ்ஸ் மாதிரி இருக்கிறது, இன்னொன்று சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கிறது. அப்போ எந்த மாதிரியான இடங்கள்ல வேவ் லைக் நேச்சரா இருக்குது, எந்த மாதிரியான இடங்கள்ல பார்ட்டிகல் லைக் நேச்சரா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறது தான் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் வேவ் லைக் நேச்சர் பார்ப்போம். வேவ் லைக் நேச்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், இந்த ரெண்டு விஷயத்துல பார்த்தீங்கன்னா வேவ் லைக் நேச்சரா தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆக்ட் பண்ணுது. எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டார்ச் எடுத்துப்போமே. ஒரு டார்ச் லைட் எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு கார்ட்போர்டில் ஒரு சின்ன ஹோல் பண்ணி அந்த லைட் சோர்ஸை பாஸ் பண்ணுங்க. அந்த லைட் ரேடியேஷன் என்ன செய்யும், இந்த ஹோல் வழியா பாஸ் த்ரூ ஆகும். இப்படி பாஸ் த்ரூ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வைட் ஆங்கிளுக்கு போகும். அகைன் செகண்ட் லேயர்ல ஒரு கார்ட்போர்டு வச்சிருக்கீங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்ல ரெண்டு ஹோல் பண்ணிருக்கீங்க. அந்த லைட் ரேடியேஷன் அங்கே பட்டு என்ன செய்யும், பாஸ் த்ரூ ஆகும். அங்கேயும் பாருங்க வைட் ஆங்கிள் தான் போகும். சரியா, இதை நம்ம நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருப்போம். இந்த லைட் ரேடியேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் லைட் ரேஸ் போகுதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா போயிருந்தா என்ன நடந்திருக்கணும்னா இப்படி டைரக்டா இப்படி வந்திருக்கணும். அகைன் இந்த இடத்துல போய் இன்சிடென்ட் ஆகி இன்னொரு லைட் ரேஸ் இல்லையா. பட் அப்படி நடக்கல, வைட் ஆங்கிள் தான் லைட் ரேஸ் போகுது. அகைன் இந்த ஹோல் பாஸ் த்ரூ ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா பெண்ட் ஆகுது பாருங்க. ஸோ லைட் ரேஸ் என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது. அகைன் இங்க டாப் அண்ட் பாட்டம்ல இந்த கார்ட்போர்ட்ல ரெண்டு ஹோல் பண்ணியிருந்தோம், அங்கேயும் பாருங்க லைட் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹோல் கிட்ட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் ஆகுது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா லைட் ரேஸ் அப்படிங்கிறது பெண்டிங் நேச்சர் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம நினைக்கிற மாதிரி லைட் ரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் போகும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி கிடையாது. லைட் ரேடியேஷனுக்கு லேசா பெண்டிங் நேச்சர் இருக்குது. அப்போ டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் சொல்றோம். ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட் டைம்ல நீங்க மூணு அப்சர்வ் பண்ணி பாருங்க. அந்த நிலா என்ன ஆகுது அப்படின்னா சன்ரைஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நைட் டைம்ல நமக்கு வெளிச்சமா தெரியுது. அந்த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் பாருங்க, அந்த மூணுல கரெக்டா பர்ஃபெக்டா கட் பண்ண மாதிரி இருக்காது, பிளரிங் ஆப்ஜெக்டா தான் நமக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னா அந்த லைட் ரேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எட்ஜில் பாத்தீங்க அப்படின்னா லேசா பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆகுறதுனால அந்த நைட் டைம்ல நம்ம மூணு அப்சர்வ் பண்ணும்போது எட்ஜி பாத்தீங்க அப்படின்னா பிளரிங்கா மங்களா தான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா லைட் ரேஸ் பெண்டிங் நேச்சர்ல இருக்கிறதுனால. சரிங்களா, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ரேஸ்க்கு முன்னாடி போய் நீங்க நில்லுங்க, உங்க மேல அந்த லைட் ரேஸ் பட்டதுக்கு அப்புறம் பின்னாடி ஷேடோ விழும். அந்த ஷேடோ அப்சர்வ் பண்ணி பாருங்க, கரெக்டா பர்ஃபெக்டா கட் பண்ண மாதிரி ஷேடோஸ் இருக்காது, லேசா பிளரிங் ஷேடோவா தான் தெரியும் அந்த எட்ஜில். காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேல லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க லேசா பெண்ட் ஆகுது. அந்த பெண்டிங் நேச்சர் இருக்கிறதுனால எட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னா லேசா பிளரிங், அந்த மங்கலான ஒரு ஷேடோவா தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு பெண்டிங் நேச்சர் இருக்குது. அப்படி பெண்டிங் நேச்சர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான அந்த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லைட் ரேஸ் அப்படிங்கிறது பெண்டிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ பெண்டிங் நேச்சர் எப்போ வருது அப்படின்னா வேவ் லைக் நேச்சரா இருக்கும் பொழுது மட்டும்தான் லைட் ரேஸ்க்கு பெண்டிங் நேச்சர் வரும். சரிங்களா, அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைஃப்ராக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னா என்னங்கிறத அடுத்து இப்ப பார்ப்போம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, நார்மலா நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க பேசுறாங்க அப்படின்னா ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரியே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறது. ரெண்டு விதமா இருக்குது இன்டர்ஃபரன்ஸ். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இன்னொரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது கரெக்டா ஒரு கிரஸ்ட் இருக்குது, ஒரு ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கரெக்டா மீட் பண்ணும், ரெண்டு கரெக்டா இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அப்படி கரெக்டா இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது அந்த வேவ்ஸ் பெருசா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அது என்ன ஆகும், பெருசா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இந்த மாதிரி பெரிய லெவலா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுனால இந்த இன்டர்ஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். இன்னொரு டைப் இருக்கு, அதை டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ரெண்டுமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பிஃபோரா இருந்த வேவ்ஸை விட அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வேவ்ஸோடைய அளவு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும்.
அப்படியே டிஸப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால இந்த இன்டர்ஃபரன்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். அப்ப இதெல்லாம் என்ன சார் சொல்ல வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ் லைக் நேச்சரா இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற வண்ணமா இருக்கிறது தான் இந்த டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இது ரெண்டும். பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். இது வேவ் லைக் நேச்சர். இன்னொன்னு பார்ட்டிகல் லைக் நேச்சர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பார்ட்டிகல் லைக் நேச்சர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சர் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிளாக் பாடி ரேடியேஷன்ல, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல, வேரியேஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இந்த அடிப்படையில், லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம்ஸ் எஸ்பெஷலி ஹைட்ரஜன். இப்போ இந்த 4 விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சரா தான் இருக்குது. அது எப்படிங்கிறத ஒன்னா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளாக் பாடி ரேடியேஷன் எடுத்துப்போம். அதுல எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சரா இருக்குதுங்கிறத டீடைலா இப்போ நம்ம பார்ப்போம். பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளாக் ஆப்ஜெக்ட் நீங்க தொடர்ந்து ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க, 4000 கெல்வினுக்கு மேல ஹீட் பண்றீங்க அப்படின்னா இட் வில் எமிட் விசிபிள் ரேடியேஷன். ரெட் கலரோ, ஆரஞ்சு கலரோ, எல்லோ கலரோ இந்த மாதிரியான விசிபிள் ரேடியேஷன் எமிட் பண்ணும். இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அயன் ராட் எடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா ஹீட் பண்ணுங்க. 4000 கெல்வினுக்கு மேல நீங்க ஹீட் பண்ணும்போது என்னவா மாறும் அப்படின்னா லேசா ரெட் கலர்ல மாறும், அகைன் டார்க் ரெட்டா மாறும், ஆரஞ்சா மாறும், எல்லோவா மாறும். இதெல்லாம் என்னன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஏன் அப்படி எமிட் பண்ணுது? நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேல விசிபிள் ஸ்பெக்ட்ரமா அது எமிட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த எமிட் பண்ணக்கூடிய அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேடியேஷனுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும் இல்லையா. அந்த இன்டென்சிட்டிக்கு வேவ் லென்த்துக்கு நம்ம ஒரு கிராஃப் டிராயிங் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபை டிராயிங் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ண போறோம். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் லென்த் இருக்குது, y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி இருக்கு. எதோட இன்டென்சிட்டி? அந்த எமிட் ஆன ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேடியேஷனுடைய இன்டென்சிட்டி. இது வேவ் லென்த். ஃபர்ஸ்ட் T1 அப்படிங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர். ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கொடுக்குறேன் மினிமமா. அப்படி கொடுக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவலா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எமிஷன் ஆகக்கூடிய அந்த ரேடியேஷனுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வேவ் லென்த் அட் த சேம் டைம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. இது டெம்பரேச்சர் T1ல. அகைன் T2ங்கிறது T1 விட கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர். திரும்ப பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க. திரும்பவும் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிடுது. அகைன் T2வோட T3 ஹையர் டெம்பரேச்சர். திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வேவ் லென்த் சுத்தமாக ஷார்ட் ஆகிடுது. அப்போ டெம்பரேச்சர் T1, T2, T3 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், T4, T5 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அகைன் இன்டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கல. காரணம் என்னன்னா இங்க பாருங்க, இது எல்லாமே விசிபிள் ஸ்பெக்ட்ரம். டெம்பரேச்சர் 4000 கெல்வினுக்கு மேல பாத்தீங்கன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எனக்கு கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலர் கிடைச்சிருக்கும், லாஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு வயலட் கலர் கிடைச்சிருக்கும். என்ன காரணம்னா ஸ்டார்டிங்ல ரெட் கலர் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கர் வேவ் லென்த்தா இருக்குது, போக போக பாத்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டர் ஆகிட்டே இருக்கு. ப்ளூ கலர் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த், ஸ்டார்டிங்ல இருக்கிறது ரொம்ப லாங்கர் வேவ் லென்த். பட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆயிருக்குதுங்கிறதையும் நம்ம இங்க அப்சர்வ் பண்றோம். டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடந்துருச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேக்ஸிமம் லெவல் இன்க்ரீஸ் ஆனிச்சு, வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டர் ஆனிச்சு. பட் அதுக்கப்புறம் இன்டென்சிட்டியை பத்தி நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சான்னு கேட்டா அப்சர்வ் பண்ண முடியல. அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துக்கு அப்புறம் ப்ளூ கலர் நமக்கு லாஸ்டா தெரிஞ்சிச்சு இல்லையா அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல, அதுக்கப்புறம் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை தாண்டி அல்ட்ரா வயலட் ரீஜனுக்கு அது போயிடுச்சு. ப்ளூ கலர் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் அது என்னவா மாறிடுச்சுன்னா யூவி ஸ்பெக்ட்ரத் ரேஞ்சுக்கு போனதுனால ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேக்ஸிமம் ஆயிடுச்சு, வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டர் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ராஃபின்னு சொல்றோம், அல்லது ரேலே ஜீன்ஸ் கேட்டாஸ்ட்ராஃபின்னு சொல்றோம். அப்போ ஒரு சர்டன் ரேஞ்ச் டெம்பரேச்சருக்கு மேல நான் ஹீட் பண்ணும்பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்
வேவ் லைக் நேச்சரா இல்ல பார்ட்டிகல் லைக் நேச்சரா மாறுது. இந்த இடத்துல தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் டியூவல் நேச்சரா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அப்போ இந்த கிராஃப் படி பாத்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஒரு செர்டைன் ரேஞ்சுக்கு மேல அல்ட்ரா வயலட் ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி ரொம்ப மேக்ஸிமம் ஆயிடுச்சு, வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டர் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரேடியேஷன் வேவ்ஸ் மாதிரி இல்ல பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலா பேச வந்தவர் தான் மேக்ஸ் பிளாங்க். அவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சராகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்தார். அவர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். 19th செஞ்சுரியில் மேக்ஸ் பிளாங்க் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ் லைக் நேச்சர் மட்டும் இல்லை பார்ட்டிகல் லைக் நேச்சர் இருக்குதுங்கிறத அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பிளாக் பாடி ரேடியேஷன் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். The ideal body which emits and observes all frequencies of radiation தான் என்ன சொல்றோம், black body ன்னு சொல்றோம். எல்லா விதமான frequencies of radiation அப்சர்வ் பண்ணுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது black body, அது எமிட் பண்ணுது அந்த ரேடியேஷன் அப்படின்னா அது black body radiation. இவ்வளவுதான். இங்க மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சரா இருக்குது. எப்படி சொல்ல வராரு, ஒரு மெட்டல் பாடி நீங்க தொடர்ந்து ஹீட் பண்றீங்க, அப்படி ஹீட் பண்ணும்போது ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா ரேடியேஷன் எமிட் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம நினைக்கிற வேவ்ஸ் மாதிரி எமிட் பண்ணுதுன்னு இல்ல, ஹையர் டெம்பரேச்சர் நீங்க கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ்ஸ் மாதிரி தொடர்ச்சியா வர்றது இல்ல பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் வருது அப்படிங்கிறாரு. நமக்கு தெரியும் சாலிட் அப்படிங்கிறது க்ளோஸ்லி பேக்டு ஆட்டம்ஸ் தான் சாலிட்னு சொல்றோம். ஸோ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்கும்பொழுது அந்த கைனடிக் எனர்ஜியை அந்த ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னா கெயின் பண்ணிக்குது. கெயின் பண்ண உடனே மூவ் ஆக முடியாம என்ன ஆகும் அப்படின்னா இதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் அப்படின்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துலயே அங்கேயும் இங்கேயும் இதால மூவ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இது சாலிட் பாடி, ஸோ க்ளோஸ்லி பேக்டு ஆட்டம்ஸ் தான் இருக்குது. கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணுது. ஹீட் எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி தான் ஹீட்னு சொல்றோம். ஸோ ஹீட் எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்க, அந்த எனர்ஜியை கெயின் பண்ணும்போது அந்த ஆட்டம் என்ன ஆகும், மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் முடியாது. காரணம் என்னன்னா க்ளோஸ்லி பேக்டு ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ச்சியா இப்படி வைப்ரேட் ஆகும் பொழுது இது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் வேவ்ஸா இல்லைன்றாரு. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் அது வந்துகிட்டு இருக்குன்றாரு. எப்படின்னா ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்குது, ஷார்ட்டர் வேவ் லெங்தா இருக்குது. ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்குது, ஷார்ட்டர் வேவ் லெங்தா இருக்கு. இந்த மாதிரி ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்குது, ஷார்ட்டர் வேவ் லெங்தா இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியா என்ன செய்த இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே லைட் ரேஸ் நம்ம மேல தொடர்ச்சியா விழுந்துகிட்டு இருக்குன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்றார். காரணம் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தொடர்ச்சியா வர்றதில்ல, பார்ட்டிகல்ஸா தான் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டு இருக்குது. பட் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய கேப்பை நம்மளால அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம கண்ணுக்கு திராணி இல்லாததுனால அது தொடர்ச்சியா நம்ம மேல விழுற மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நீங்க தியேட்டர்ல போய் படம் பாருங்க, ஃபிலிம் ரோல் தொடர்ச்சியா வேகமா ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது அந்த பிக்சர் எப்படி இருக்கு, தொடர்ச்சியா மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஃபில்ம் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஷாட்டும் நமக்கு தெரியறது இல்லை கண்ணுக்கு. இதே மாதிரியே நம்ம மேல லைட் ரேஸ் தொடர்ச்சியா விழுறதுங்கிறது இன்பிட்வீன்ல நிறைய கேப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குதுதான். இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பட் அந்த ஸ்பேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நிறைய பார்ட்டிகல்ஸ் நம்ம மேல விழுறதுனால வேவ்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர பட் உண்மையிலேயே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சரா தான் இருக்குது. அப்போ இந்த ஆட்டம் தொடர்ந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது எமிட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது குவான்டைஸ்டா இருக்குது அப்படிங்கிறாரு. குவான்டைஸ்ட் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியா தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன துகளா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் அது எமிட் பண்ணுது. ஒவ்வொரு முறையும் வைப்ரேட் பண்ணும்பொழுது பார்ட்டிகல்ஸா இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸா தான் என்ன செய்யுது, லைட் ரேடியேஷன் எமிட் பண்ணுது. பட் கண்டினியூஸா வர்றதுனால அதை நம்ம பார்க்கறதுக்கு வேவ்ஸ் மாதிரி இருக்குதே தவிர பட் உண்மையிலேயே அவரு பார்ட்டிகல் லைக் நேச்சரா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு மேக்ஸ் பிளாங்க். பட் அந்த பார்ட்டிகல் லைக் நேச்சரா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அதைத்தான் அவர் எப்படி கால்குலேட் பண்றாருன்னா E = Nhν சொன்னாரு. n அப்படிங்கிறது இன்டிஜர் நம்பர்ஸ், h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னா 6.626 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட்ஸ். வெரி ஸ்மாலஸ்ட் வெரி டினி எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம் 6.626 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட். இதை மேக்ஸ் பிளாங்க் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இதை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். அந்த எமிட் ஆகக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் இருக்கு இல்லையா,
ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும், ஷார்ட்டர் வேவ்லென்த்தா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தொடர்ச்சியா எமிட் பண்ணுது இல்லையா, ஹையர் ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டர் வேவ்லென்த். இவங்களோட எனர்ஜி தான் பாத்தீங்க அப்படின்னா 6.626 into 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட். ரொம்ப ஸ்மாலஸ்ட் டின்னியஸ்ட் எனர்ஜி இது. இது என்ன சார் நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஹையர் ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டர் வேவ்லென்த், இது நம்பர்ஸ். ஒரு பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.626 into 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட்ஸ். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸா இருக்கும்பொழுது அதனுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கறத மேக்ஸ் பிளாங்க் கண்டுபிடிச்சாரு. சோ எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட் அட் த டினியஸ்ட் ஸ்கேல், சோ நாட் அப்சர்வபிள் அப்படின்றாரு. ரொம்ப 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 ஸ்மாலஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகல்ஸா இருக்குது, நம்ம கண்ணால அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டினியஸ்டா இருக்குது, ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருக்குது, ஷார்ட்டர் வேவ் லென்த்தா இருக்குது. அது தொடர்ச்சியா வர்றதுனால பார்க்கறது நமக்கு வேவ்ஸ் மாதிரி இருக்குதே தவிர, பட் உண்மையிலேயே அவரு பார்ட்டிகல் லைக் நேச்சரா இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் தான் மேக்ஸ் பிளாங்க். நெக்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்ட்டிகல் லைக் நேச்சரா தான் இருக்குதுங்கிறதையும் நம்ம அடுத்து இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி.